யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலோடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஜீவமன்னா மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. நீங்கள் நலமுடன் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு ஒரு கேள்வி உங்கள் மத்தியில் வைக்கிறேன். செய்வினை என்றால் என்ன? ஏனென்றால் இன்றைக்கி அநேக மக்கள் செய்வினை என்றால் யாரோ ஒருவர் எனக்கு வைத்து விட்டார், செய்து விட்டார், அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்குல்ல, அப்படிலாம் நம்ம சில காரியங்களை பேசுகிறோமே. எனக்கு அருமையான தேவஜனமே, வேதம் அப்படி சொல்லவில்லை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, மனுஷனதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். திருக்குறள் சொல்லுகிறது, பிறர்க்கு நான் முற்பகல் செய்யின் தமக்கு நான் பிற்பகல் தாமே வரும் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, உலக மக்களும் பெரியவர்களும் சொல்வார்கள், நீ ஆமென் சோத்திரம், நீ குழிச்ச குழி உனக்குத்தான் என்று சொல்லுவார்கள். ஆமென். ஆமென். கத்தி எடுத்தால் கத்தியில் தான்டா சாவு அப்படின்லாம் சொல்லி பெரியவங்க பேசுகிறது நீங்கள் கேட்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நாம் என்ன விதைக்கிறோம்? நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது? நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய கையின் வேலை எப்படி இருக்கிறது? இது நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் செய்வினை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, செய்வினை என்பது என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு மாந்திரிகம் அல்ல, யாரோ ஒருவன் செய்யவில்லை, நாம் தான் நமக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் நம்முடைய வாயின் வார்த்தைகள் சில நேரத்தில் அது தீமையாய் மாறுகிறது. அமேன் சோத்திரம். நம்முடைய வார்த்தைகள் ஆமேன் சோத்திரம் எப்படி நல்வார்த்தையை பேச வேண்டும். ஆமேன். எப்படி சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவிசுவாசத்தை விதைத்து கொண்டே இருப்பார்கள். எப்போ பார்த்தாலும் அவருடைய வாழ்க்கையில் வருகிறது எல்லாம் நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். இல்லைங்க. ஆமேன் சோத்திரம். டூ பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த பாசிட்டிவ் திங்க்கு நேரம் போங்க. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், அப்போது சில நேரத்தில் சொல்லுவாங்க, என்னை தேவன் மோசம் போக்கிட்டாரு, எனக்கு தேவன் ஏன் இப்படி செஞ்சார் அப்படின்லாம் கடவுளை கூட கேள்வி கேட்குற நாட்கள் இருக்குது, மனிதர்கள் இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, இங்கு சொல்லப்படுகிறது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். எனவே நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை யாரையாவது புண்படுத்துகிறதா? யாரையாவது துக்கப்படுத்துகிறதா? யாரையாவது வேதனைக்குள்ளாத ஆழ்த்துகிறதா? நிதானித்து செயல்படுங்கள். என்றால் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் கண்ணின் பார்வையும் கையின் கிரியைகளும் காலின் கிரியைகளும் தான் இன்னைக்கு நமக்கே செய்வினையாய் மாறுகிறது. ஆமென். எனக்கு அருமையான தேவஜனமே, அதை நிதானித்து செயல்படுவோமானால் கர்த்தராகி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆமேன் நன்மையை செய்வார். அல்லேலூயா. ஆமேன். செய்வினை என்பது மாந்திரிகம் அல்ல, யாரோ ஒருவர் செய்யலை, நம்முடைய வாயினாலே நாமே நமக்கு வச்ச ஆமேன் சொல்லுவாங்கள்ல. ஆமேன் சோத்ரம். ஆமேன் சோத்ரம். சில உதாரணங்களை சொல்லுவாங்க. ஆமேன். அவனே அவனுக்கு சூனியம் வச்சுக்கிட்டான் அப்படி சொல்லுவாங்க. அதே போல் நம்முடைய வாய் நமக்கு சில நேரத்தில் அது சூனியமாகி மாறுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஏனென்றால் நம்முடைய வாய் ஆமேன் சோத்திரம் திராட்சை செடி திராட்சை கனியை கொடுக்குமே தவிர மாங்கனியை கொடுக்காது. நாம் சத்தியத்தை அறிந்தவர்களாய் தேவ சத்தியத்தில் வளர்ந்தவர்களாய் இருப்போமானால் நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியத்துக்கு நேராக இருக்க வேண்டும். ஆமீன். யாரையும் சத்தியத்திற்குள்ளாக நடத்த வேண்டுமே தவிர ஆமீன் சோத்திரம் பொய்யான வாழ்க்கைக்கோ மாயான வாழ்க்கைக்கோ கொண்டு போகாதபடிக்கு இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்காக ஜெபிக்கட்டும். எந்த நாளிலும் யாரெல்லாம் இதை கேட்கிறீர்களோ ஆமீன் ஒப்புக்கொடுங்கள் கர்த்தருக்கு என் வாயை என் கண்ணை. ஆமீன். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எல்லா உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். அப்போ பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். உங்களுக்காக ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இதை கேட்கிற யாவரும் ஆண்டவரே ஆமென் சோத்திரம் அந்த செய்வினை என்பதை புரிந்து செயல்பட தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.